என் பெயர் முருகன். எனக்கு 8 சகோதரிகள். எனது 12வது வயதில் எனது தந்தை உயிரிழந்தார். அன்றைய நாளிலிருந்து எனது சகோதரிகள்தான் என்னை அவர்கள் பெற்ற பிள்ளையாகவே நினைத்து என்னை படிக்க வைத்து ஆளாக்கினர். 20 வருடங்களாக எனது தந்தைக்கு சேர வேண்டிய சொத்தில் ஒரு பகுதி என்னுடைய 22ஆம் வயதில் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக என்னிடம் வந்து சேர்ந்தது. அக்ரிகல்ச்சர் படித்த நான் வேலை கிடைக்காத காரணத்தினால் எனது சொந்த நிலத்தில் விவசாயம் செய்ய நினைத்தேன். ஆனால் அதிலிருந்து கிடைக்கும் வருமானம் எனக்கு போதுமானதாக இல்லை. எனவே என் அம்மா, தம்பி முருகா, நீயும் உன்னோட படித்த படிப்பை வீணாக்க கூடாதுன்னு சொல்லி உங்கள் அப்பா பேரில் இருக்கிற நிலத்தில் விவசாயம் பண்ணுற. ஆனால் என்ன பண்ண முடியும்? உன் கூட பிறந்ததோ 8 அக்கா தங்கச்சி. அவங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாம் மாமங்கார நீதானப்பா செய்யணும். ஆனால் இந்த விவசாயத்தில் இருந்து வருகின்ற வருமானத்தை மட்டும் வச்சு நம்மனால எல்லாரையும் பார்க்க முடியாது பாரு. இது உங்கள் அப்பா எனக்கு ஆசையாக செஞ்சு கொடுத்த நகைகள். இதை எடுத்துட்டு போய் நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. என் புள்ள நீ நல்லா இருந்தா இந்த அம்மாவுக்கு அது மட்டும் போதும்பா என்று தன் தாய் என்னிடம் கொடுத்த நகைகளை நான் ஒரு சேட்டு கடையில் அடகு வைத்தேன். அதில் கிடைத்த பணத்தை கொண்டு புதிதாக ஒரு சிறிய மொபைல் ஷோரூம் ஒன்றை தொடங்கினேன். விவசாயம் மற்றும் கடையிலிருந்து வருகின்ற வருமானம் எனக்கு போதுமானதாக இருந்தது. அன்று எனது நண்பன், ஏண்டா முருகா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கல்யாணம் பண்ணாமல் இப்படி ஊரை சுற்றிக்கிட்டு இருப்ப? இல்லடா, எனக்கு கல்யாணத்து மேலே எந்த ஒரு பிடிப்பும் இல்லை. கல்யாணம் பண்ணால் சுதந்திரம் பறி போயிடும் என்று பேசி கொண்டிருக்கும் வேளையில் மூச்சடைக்க ஓடி வந்த ஒருவர் முருகனிடம் வந்து, அண்ணே, உங்களை எங்கேயெல்லாம் தேடுறது? அதற்கு முருகன், ஏண்டா என்ன ஆச்சு? ஏன் இப்படி மூச்சடைக்க ஓடி வர்ற என்று கேட்டதும் அவர், ஐயோ அண்ணே, உங்கள் அம்மா கீழே விழுந்துட்டாங்க. நல்ல வேலை, நான் வீட்டுக்கு துணி கொடுக்கறதுக்கு போயிருந்தேன். நான் பார்த்ததால சரியாக போச்சு. உடனே முருகன், என்னடா என்ன சொல்கிற? எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சு? எங்கள் அம்மா இப்போ எப்படி இருக்காங்க என்று பதட்டத்துடன் கேட்க, அதற்கு அவர், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைண்ணா. தரையில் ஏதோ தண்ணி கொட்டி கிடந்திருக்கும் போல. அம்மா தெரியாமல் அதில் கால் வைக்க வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு காலில் கட்டு போட்டு விட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டு வந்திருக்கேன். முதல்ல போய் உங்கள் அம்மாவை பாருங்க என்றது முருகன் தன் நண்பனை அழைத்து கொண்டு தனது வீட்டிற்கு செல்ல, அங்கே முருகனின் தாய் பர்வதம், என்னம்மா, பார்த்து நடக்கக்கூடாதா? வயசான காலத்தில் உங்களை யாரு இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது என்றதும் பர்வதம், என்னப்பா செய்ய, எனக்கு என்ன மருமகளாக இருக்கா? நான் ஆர்டர் போட்ட உடனே நான் சொன்னதை செஞ்சு கொண்டு வந்து இந்த டேபிளில் வைக்க நீயும் கல்யாணம் வேணாம்னு பிடிவாதமாக இருக்க. வேற நான் என்ன செய்ய முடியும்? வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இந்த வயசான காலத்தில் நான் தானே செய்யணும் என்றதும் நண்பன் சேது, முருகா, நல்ல வேலை, ஒருத்தர் வந்து பார்த்ததால சரியா போச்சு. ஒருவேளை யாரு வந்து பார்க்காம இருந்தா உங்கள் அம்மாவோட நிலைமை என்னவாயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு வேணும்னா கல்யாணம் பிடிக்காம இருக்கலாம். ஆனால் வீட்டில் மருமகள் என்று ஒருத்தி இருந்தால் மட்டும்தான் உன் அம்மாவை பார்த்துக்க முடியும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ என்றதும் முருகன், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் எனக்கும் எங்கள் வீட்டில் நிறைய பெண் பார்த்தாங்க. நான் தான் எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்னு சொல்லி எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டேன். இப்போ போய் எனக்கு பெண் பார்க்க சொன்னா என்னை நம்பி யாரு பொண்ணு பாப்பா? நீயே சொல்லு என்றதும் சேது, நீ ஏன் இதுக்கெல்லாம் கவலைப்படுற? எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இருக்கா. பார்ப்பதற்கு மூக்கு மூலியமாக அம்சமாக இருப்பா. வீட்டுக்கு ஒரே பொண்ணு. நீ ஏன் அவளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கேட்டதும் முருகன், எனக்கு பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. வரதட்சணை பற்றியும் நான் பெருசாக எதிர்பார்க்க போகிறதில்ல. வயசான காலத்தில் எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்து அவங்கள அனுசரணையாக பார்த்துக்க ஒரு பொண்ணு இருந்தால் போதும் என்றதும் சேது, சரி, உனக்கு சரினா நாளைக்கு நாம் அந்த பொண்ணை பார்க்க போகலாம் என்றதும் முருகனும் அதற்கு சரி என்று ஆமோதித்தான். சிறு வயதில் இருந்தே எந்த ஒரு பெண்ணின் முகத்தை கூட பார்த்து பேசாத முருகன் பார்க்க சென்ற முதல் பெண் கமலிதான். மறுநாள் காலை முருகன் மற்றும் சேது இருவரும் கமலியின் வீட்டிற்கு அவளை பெண் பார்க்க சென்றிருந்தனர். அங்கே சற்று நேரத்திற்கு முன்புதான்
மணப்பெண் கமலியை மகேந்திரன் என்பவர் பெண் பார்த்துவிட்டு கமலியை தனக்கு மிகவும் பிடித்திருப்பதாகவும் அவளைதான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தெரிவித்து சென்றிருக்கிறார். அந்நேரம் பார்த்து முருகன் வரவே கமலியின் அண்ணன் தனது மனைவியிடம் சென்று, இப்பதான் இந்த மாப்பிள்ளை நம்ம கமலியை பிடித்திருக்கிறதா சொல்லிட்டு போறாரு. இப்போ இந்த பையனை எப்படி கமலியை பார்க்க நாம அனுமதிக்க முடியும் என்று கேட்டவுடன் அவரது மனைவி, இங்க பாருங்க, அவங்க பொண்ணு பார்க்க தானே வருவதா சொல்லியிருக்காங்க, பார்த்துட்டு போகட்டும். நாம ஒரு 2 நாட்களுக்கு பிறகு ஜாதகம் சரியில்லை என்று ஏதாவது காரணம் சொல்லிக்கலாம் என்றதும் அவளது அண்ணன் சேது மற்றும் முருகனை வீட்டிற்குள் அழைத்து கமலியிடம் குடிப்பதற்கு தேநீர் கொண்டு வந்து கொடுக்க சொன்னார். உடனே நண்பன் சேது, முருகா, இதுதான் பொண்ணு, பொண்ணை நல்லா பார்த்துக்கோடா. பிறகு பொண்ணை நான் சரியா பார்க்கல, இன்னொரு முறை பொண்ணு பார்க்கணும்னு என்கிட்ட வந்து சொல்லாத என்று கூற, அவன் பேசியது எதையும் கண்டு கொள்ளாத முருகன், உங்களுக்கு உடம்பு சரியில்லாத அம்மா படுக்கையில் இருக்கிறதா சேது சொன்னா, உங்களுக்கு சரினா நான் உங்கள் அம்மாவை வந்து பார்க்கலாமா என்று கேட்டதும் அவளது அண்ணன் முருகனை தனது தாயின் அறைக்கு அழைத்து செல்ல, அங்கே வந்த முருகனை பார்த்ததும் கமலியின் தாய், வாங்க தம்பி, நீங்க தான் கமலியை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறீங்களா என்று கேட்க முருகன் ஆமாம் என்று பதிலளித்தான். உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் உடம்பு சீக்கிரத்தில் சரியாயிடும். சத்தான ஆகாரம் சாப்பிடணும். கடையில் இருந்து வாங்கி வர பொருட்கள் எல்லாம் நீங்கள் சாப்பிடவே கூடாது. 3 வேளையும் மறக்காமல் மருந்து சாப்பிடணும். அப்போதுதான் உங்கள் உடம்பு சீக்கிரத்தில் குணமாகும் என்று முருகன் தனது தாயிடம் பேசிய கனிவான வார்த்தைகளை பார்த்ததும் கமலிக்கு முருகனை உடனே பிடித்து போய்விட்டது. பின்பு முருகன் அவளிடம் எதுவும் கூறாமல், நான் வீட்டில் கலந்து பேசிட்டு உங்களுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன் என்று அங்கிருந்து கிளம்பி சென்றார். வீட்டிற்கு சென்றதும் முருகனிடம் அவனது சகோதரிகள், டேய், பொண்ணு எப்படி இருந்தா? பொண்ணுக்கு முடி ரொம்ப நீளமாக இருந்ததா இல்லை குட்டையாக இருந்ததா? பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருப்பாளா? சிகப்பா கருப்பா? பொண்ணு உயரமா அல்லது குள்ளமா என்று ஒவ்வொருவரும் தனது கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போக முருகன், கருப்பாதான் இருந்தா, அழகாதான் இருந்தா என்று கூறியதும் சகோதரி, என்னடா மொட்டையா கருப்பாதான் இருந்தா, அழகாதான் இருந்தா, சிகப்பாதான் இருந்தான்னு சொல்ற? இப்பதான் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்க, பொண்ணை பார்த்த ஒரு ஆர்வமே உன் முகத்துல இல்லையே என்று கேட்டதும் முருகன், எனக்கு சின்ன வயசுல இருந்தே எந்த பொண்ணுங்க கிட்டையும் பேசி பழக்கம் இல்லை. திடீர்னு ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு பொண்ணை நடு வீட்டில் நிறுத்தி, இவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற, மேலே இருந்து கீழே வர நல்லா பார்த்துக்கோன்னு சொன்னா என்னால் எப்படி முடியும்? நான் என்ன 4-5 பொண்ணுங்க கிட்ட பேசி பழகியிருக்கனா? பொண்ணு முகத்தை பார்க்க எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது. அதனால அந்த பொண்ணை ஏதோ பார்த்தேன். எனக்கு அவள் மூஞ்சி கூட ஞாபகம் இல்லை. என்னடா இப்படி சொல்லுற? பொண்ணு பார்க்க போனதே அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கணும் தானே, ஆனால் இப்படியா பொண்ணு அறகுறையாக பார்த்துட்டு வருவ என்று கேட்டதும் சேது, முருகன் இப்படி தான் ஏடாகுடமாக ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் கையோட பொண்ணு ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்க, பொண்ணு பார்க்க எப்படி ரதி மாதிரி இருக்காளா என்று கேட்டதும் புகைப்படத்தை வாங்கி பார்த்த முருகனது சகோதரி, மூக்கு முழியுமா, ரொம்ப அழகா இருக்கா, முடி பாரு இடுப்புக்கு கீழே அவ்வளவு அடர்த்தியா அழகா இருக்கு என்று பேசி கொண்டிருக்க கமலி முருகனது கைபேசிக்கு அழைக்க, உடனே முருகன், ஹலோ யாருங்க என்று கேட்டவுடன், கமலி, என்னை பெண் பார்க்க வந்திருந்தீங்களே என்று கூறியதும் பதட்டத்தில் முருகன், இருங்க நான் எங்க அம்மா கிட்ட தரேன் என்று தனது தாயிடம் தொலைபேசியை கொடுத்துவிட்டு சென்று விட்டான். தன்னிடம் பேசுவதற்கு தயங்குகின்ற முருகனின் அந்த அப்பாவி குணம் கமலியின் மனதை மீண்டும் வருடியது. முருகனை பிடித்திருந்த காரணத்தினால் அவளது வீட்டில் கமலி முருகன் திருமணத்திற்கு சம்மதம் கூறவே 2 மாதங்களுக்கு பிறகு முருகன் மற்றும் கமலிக்கு அவர்களது முறைப்படி திருமணம் நடந்து முடிந்தது. திருமணம் முடிந்த அந்த இரவு முருகனது வீட்டில் முதலிரவிற்கான ஏற்பாடுகளை அவளது சகோதரிகள் செய்து கொண்டிருந்தனர். ஆனால் முருகன் தனது நண்பனை பார்த்து, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா சேது. டேய், என்னடா பேசுகிற? அவன் கல்யாணம் பண்ணி எப்படா முதலிரவு வரும்னு காத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னமோ பயமாக இருக்குன்னு சொல்கிற. அதற்கு முருகன்,
உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்று சேது கேட்டதும் முருகன், உனக்கே தெரியும், நான் சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்களை பார்த்தாலே 10 அடி தூரம் ஒதுங்கி போறவன். எனக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்னு கூட எனக்கு தெரியாதுடா. அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் எந்த ஒரு பெண்ணையும் அவளது முகத்தை பார்த்து கூட பேசுறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. நீங்கள் எல்லாரும் பொண்ணுங்களை பற்றி பேசினாவே நான் அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பி போயிடுவேன். ஃபோனில் அது மாதிரி ஏதாவது ஃபோட்டோ பார்த்தா கூட எனக்கு உடம்பெல்லாம் விடவெடுத்து போயிடும். சொல்லப்போனால் 30 வயசில் 12 வயசு பையனோட அனுபவம் தாண்டா எனக்கு. ஆனால் இப்போ திருமணம் செஞ்சு ஒரு பொண்ணு கூட எனக்கு திருமணத்திற்கு பிறகு என்ன செய்யணும்னு சொல்லி கூட எனக்கு தெரியாதுடா சேது என்று கூறியதும் சேது, டேய் மாப்பிள்ள, போதண்டா உன் நடிப்பு. நீ பேசுறத பார்த்தா கமலியை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விடமாட்ட போல என்று சேது முருகன் கூறியதை தவறுதலாக புரிந்து கொண்டான். பின்பு சேது, சரிடா மச்சான், இன்னைக்கு நல்ல நாள், நல்ல நேரத்தில் கரடி புகுந்த மாதிரி நான் இதுக்கு இங்க, நீ போய் நடக்க வேண்டியதை பாரு, ஆல் தி பெஸ்ட் என்று முருகனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அங்கிருந்து சென்றார். பின்பு வீட்டிற்குள் சென்ற முருகன் தண்ணீர் குடித்தபடியே தனது அறையை ஓரக்கண்ணால் பார்க்க, அங்கே அவனது அக்கா மற்றும் மாமன்மார்கள் திரைப்படங்களில் வருவது போல படுக்கையை மல்லிகை பூ விரித்து தயார் செய்து கொண்டிருந்தனர். மறுபுறம் கமலியை முதலிரவிற்காக அவனது அக்கா அவளை வேறு ஒரு அறையில் தயார் செய்து கொண்டிருந்தாள். அதனை பார்த்ததும் முருகனின் பயம் இன்னும் சற்று அதிகமானது. நாம என்ன சொல்ல வரோம் என்று யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. உள்ள போய் என்ன பண்ணணும், அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லி கூட தெரியாது. என்னை அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்து இவங்க நடத்துகிற கூத்த என்னால் பார்க்க கூட முடியல. பாவம், மற்றவங்க பேச்சு கேட்டு நான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டேனா என்று முருகனுக்கு ஒரு கணம் குற்ற உணர்ச்சி வரவே, அந்நேரம் பார்த்து அங்கே வந்த அவனது மாமா, முருகா, ரொம்ப நாளாக கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருந்த, ஒரு வழியா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சரிடா, உன்னோட வாழ்க்கைய முதல்ல இன்னைக்கு தான் நீ தொடங்க போற, ஆல் தி பெஸ்ட் என்று அவனது மாமா மற்றும் சகோதரிகள் அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இருவரையும் அவனது அறைக்குள் தள்ளி கதவை பூட்டிச் சென்றனர். ஆனால் உள்ளே முருகன், ஐயோ என்ன இது, 2 பேரையும் உள்ள தள்ளி கதவை சாத்திட்டாங்களே. நாம சொல்ல வரதையும் இங்கே இருக்கிற யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்களா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. இந்த பொண்ணோட மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு கை கால் எல்லாம் படபடான்னு வருது என்று புலம்பித்தள்ள கமலி முருகனின் அருகில் வந்து அவனது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவே, அதனை பார்த்ததும் முருகன், நல்லா இருமா, நல்லா இரு. ஆமா, இந்த பாலை எதுக்கு ஏங்கிட்ட கொடுத்த என்று கேட்டதும் கமலி ஒரு பொன்முறிவள் சிரிப்பு சிரித்தாள். என்ன இது, பொதுவா பொண்ணுங்க தான் இந்த விஷயத்தில் வெக்கப்படுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவர் நடந்துக்கிறத பார்த்தா எல்லாம் புதுசாக இருக்கு என்று தனக்குத்தானே நினைத்து சிரித்து கொண்டிருந்தாள். என்ன செய்வது என்று அறியாத முருகன், இதுக்கு மேலே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பொண்ணுக்கிட்ட போய் எனக்கு இதை பற்றி எந்த ஒரு விவரமும் தெரியாது, எனக்கு பொண்ணுங்களை பார்த்தாவே கை கால் எல்லாம் படப்படான்னு வரும்னு சொன்னால் இந்த பொண்ணு நம்மளை என்ன நினைப்பா? கண்டிப்பாக நம்மளை ரொம்ப தரக்குறைவாக நினைக்க மாட்டா. பேசாமல் தூக்கம் வருதுன்னு சொல்லி தூங்கிவிட வேண்டியது தான் என்று நினைத்தபடியே, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்குறேன் என்று மெத்தையில் ஏறி தனது முகத்தை தலையணையில் புதைத்தபடி உறங்கச் சென்றார். அதனை பார்த்ததும் கமலிக்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் தன்னை அறியாமல் உறங்கிவிட, மறுநாள் காலை முருகன் அதிகாலையிலேயே எழுந்து கமலியிடம் கூட எதுவும் சொல்லாமல் தனது கடைக்கு சென்று விட்டான். இரவு வீட்டிற்கு வேண்டுமென்றே மிகவும் தாமதமாகவே வரவே அவனது அக்கா, ஏண்டா, நேத்து தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இப்போ என்ன அவசரமாக கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்கு? ஏன் 2 நாளைக்கு உன்னோட நண்பன் சேதுவை கடையை பார்த்துக்க சொன்னா அவன் பார்த்துக்க மாட்டானா என்று கேட்டதும் முருகன், இங்க பாருக்கா, உனக்கு சொன்னா புரியாது, கடையில் எனக்கு 1008 வேலை இருக்கு. என்ன இருந்தாலும் கடையை நான் பார்த்துக்கிற மாதிரி ஆகுமா? காலையில் இருந்து எனக்கு வேலை அதிகம், ஒரு டீ குடிக்க கூட எனக்கு நேரம் இல்லை.
காலையிலேருந்து கஸ்டமர் வந்தபடியே இருந்தாங்க. அது மட்டுமா, நிறைய பேர் அவங்களோட ஃபோனை ரிப்பேர் செய்ய சொல்லி வேற கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எல்லாருக்கும் நான் நாளைக்கு டெலிவரி பண்ணணும். எனக்கு நாளைக்கு அதிகமாக வேலை இருக்குது. நாளைக்கு காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து கடைக்கு போகணும். அப்போது தான் எல்லா வேலையும் இன்னும் 2 நாளைக்குள்ளே என்னால் முடிக்க முடியும். அவனது பேச்சை கேட்டதும் அவனது மாமா, என்ன உன் தம்பி ஒரு மார்க்கமாக இருக்கானே, இவனை இப்படியே விட்டா சரி வராது. உன்னோட தம்பிக்கு நாளைக்கு நாம் ஒரு ஹனிமூன் ட்ரிப்பை போட வேண்டியது தான். உடனே முருகனின் அக்கா, என்னங்க என்ன சொல்கிறீங்க? ஆமாம், யாராவது கல்யாணம் பண்ணி மறுநாளே காலங்காத்தால எழுந்திருச்சு கடையில் வேலை இருக்குன்னு எந்த ஆம்பளையாவது போவானா? ஆனால் ஓன் தம்பி போகிறானா? எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒருவேளை நாம் எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கிறதுனால கூச்சப்படுறானோ என்னமோ. அதனால தான் நாம் நாளைக்கு அவங்க 2 பேருக்கும் தேனிலவு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் தயார் பண்ண போகிறேன் என்றதும் அவனது அக்கா, ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. முருகன் உனக்கு தம்பியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு முருகன் குழந்த மாதிரி. அவனோட நல்ல குணம் அவன் கூட பழகிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். சரி, இப்போ எனக்கு நேரம் இல்லை. எனக்கு தேனிலவு ஏற்பாடு செய்யணும். அதற்கான வேலையை போய் பார்க்கிறேன் என்றார். அன்று இரவு மாமியார் பருவதம், அம்மாடி கமலி, முருகனுக்கு சாப்பாடு எடுத்து வையுமா என்றதும் கமலி முருகனுக்கு பிடித்த பதார்த்தங்களை செய்து அவனுக்கு மிகவும் ஆசையாக பரிமாற சென்றபோது முருகன், இல்லை வேண்டாம், நானே போட்டுக்கிறேன் என்று கூறியதும் அவளது முகம் உடனே வாடி போனது. பிறகு முருகன் மீண்டும் தனது 2வது திட்டத்தை தீட்டினார். நேற்று ஏதோ தூக்கம் வருதுன்னு நாம் சமாளிச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கு எப்படி சொல்லி சமாளிக்கிறது? பேசாமல் நம்ம அக்கா குழந்தைய நம்ம கூட தூங்க வச்சுக்கிறது தான் சரி என்று குழந்தையை தனது அறைக்குள் அழைத்து சென்றார். அதனை பார்த்த அவனது அக்கா, முருகா, பாப்பாவை நான் என்னோட ரூமில் படுக்க வச்சுக்கிறேன். கமலி, நீ கதவை சாத்திட்டு படுமா என்றதும் அந்த குழந்தையானது, இல்லை, நான் மாமா கூட தான் படுப்பேன், உன் கூட படுக்க மாட்டேன், நீ போ என்றதும் மீண்டும் கமலி, பரவாயில்லக்கா, குழந்தை தானே, படுக்கட்டும், தூங்கிய பிறகு நானே உங்கள் ரூமுக்கு கொண்டு வந்து தரேன் என்றாள். அதனை பார்த்த அவனது மாமா, ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் தம்பிக்கு நேற்று தான் கல்யாணம் ஆயிருக்கு. நம்ம குழந்தைய அவங்க 2 பேருக்கு நடுவில் படுக்க போடுறியே, அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? முதல்ல குழந்தையை தூக்கிக்கிட்டு நம்ம ரூமுக்கு வா என்றார். அவனது அக்கா குழந்தையை அங்கிருந்து கொண்டு சென்ற பின்பு கமலி கதவை தாளிட்டு மெத்தையில் படுக்க சென்றாள். அப்போது முருகன் என்ன செய்வது என்று அறியாமல், எனக்கு ரொம்ப புழுக்கமாக இருக்கு, நான் கொஞ்ச நேரம் வெளியில் போய் காற்று வாங்கிட்டு வரேன் என்று வெளியே சென்றுவிட கமலிக்கு அங்கு நடப்பது ஒன்றுமே புரியவில்லை. என்ன இது, இவர் நடந்து கொள்வது எதுவுமே சரியில்லையே என்று நினைத்து கொண்டிருக்க அவனது மாமா, என்ன ரூம் கதவை திறந்து இருக்கு, கமலி, முருகன் எங்கம்மா? அண்ணா, அவர் இந்த ரூம் ரொம்ப புழுக்கமாக இருக்குன்னு காற்று வாங்க வெளியில் போகிறதா சொல்லிட்டு போனார். சரிம்மா, அப்புறம் உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன என்று கமலி கேட்டதும், நாளைக்கு காலையில் நீயும் முருகனும் தயாராக இருங்க. உங்கள் 2 பேருக்கும் மணாலிக்கு தேனிலவுக்கு 2 டிக்கெட் நான் புக் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 பேரும் 1 வாரம் அங்கே போய் ஜாலியாக இருந்துட்டு வரலாம் என்று கூறியதும் கமலியின் முகம் தாமரை பூ போல் மலர்ந்தது. பிறகு வீட்டிற்கு வந்த முருகனிடம் கமலி அங்கு நடந்தவற்றை கூறியதும் முருகனின் பயம் இன்னும் சற்று அதிகமானது. மறுநாள் காலை இருவரும் மணாலிக்கு தேனிலவுக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்த அந்நேரத்தில் முருகன், எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் இப்போ ஹனிமூன் எல்லாம் போக முடியாது என்று கூற அவனது மாமா, என்னடா, எல்லா ஏற்பாடும் செய்த பிறகு இப்போ வந்து இப்படி சொல்றியே என்று கேட்டதும் அதற்கு முருகன், எனக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது, என்னால் மணாலிக்கெல்லாம் போக முடியாது மாமா. அது மட்டும் இல்லை, அங்கே ரொம்ப குளிர் அடிக்கும், என்னால் இந்த ஜுரத்தோட அந்த குளிரில் 1 வாரம் தங்க முடியாது மாமா. நீங்கள் இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுங்க என்று கூற அங்கிருந்து சென்றதும் கமலி முருகனிடம் வந்து, என்னங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஏன் எப்போ பார்த்தாலும் என்னை அவாய்ட் பண்ணுறீங்க? அதற்கு முருகன், இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கமலி என்று தயக்கத்துடன் கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி தனது கடைக்கு செல்ல அங்கே தனது நண்பன் சேது நண்பர்களுடன் மது அருந்தி கொண்டிருந்தார். அப்போது நண்பன்,
இங்கே பாருங்கடா, பொண்டாட்டிங்களை நாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னா நம்மளோட பலத்தை கல்யாணமான அன்னைக்கே நாம் காட்டணும் என்று கூற, அதனை தவறாக புரிந்து கொண்ட முருகன் தனக்கு தைரியத்தை வரவைப்பதற்காக சேது குடித்து கொண்டிருந்த மதுவை அருந்திவிட்டு வீட்டிற்கு சென்றான். அங்கே கமலி கட்டிலில் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் முருகன் அவளது அருகில் சென்று அவளை பலவந்தமாக கற்பழித்தான். மறுநாள் காலை முருகன் எழுந்து, கமலி எழுந்திரு, மணி 8 ஆயிடுச்சு, எழுந்திரு என்று எவ்வளவுதான் எழுப்ப முயன்றும் அவள் எழுந்திருக்கவே இல்லை. உடனே முருகன் தாயிடம் நடந்தவற்றை கூற, வீட்டில் உள்ள அனைவரும் உள்ளே வந்தனர். கமலியின் கோர நிலையை பார்த்து அவளை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கே மருத்துவர், என்ன இது, இந்த பொண்ணோட முகமெல்லாம் எப்படி நகைக்கீரலா இருக்கு, உடம்பு முழுக்க அங்கங்கே காயமா இருக்கு, இந்த பொண்ணை நீங்க என்ன பண்ணீங்க? அதற்கு முருகனின் தாய் பர்வதம், இல்லை டாக்டர் அம்மா, கமலி என்னோட மருமக தான், கல்யாணம் பண்ணி 2-3 நாள் தான் ஆகுது. அதனை கேட்டதும் மருத்துவர், கல்யாணம் பண்ணி 2-3 நாளில் ஒரு பொண்ணை இப்படியா பலவந்தமாக பலாத்காரம் பண்ணுறது? இதை நான் சும்மா விடமாட்டேன். உங்கள் புள்ள மேலே போலீஸில் புகார் கொடுத்து அவனை நான் உள்ளே தள்ளாமல் விடமாட்டேன் என்றதும் தாய் பர்வதம், அம்மா நான் உங்கள் காலில் வேணாலும் விழறேம்மா, தயவு செஞ்சு அப்படி மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போச்சு, அவள் ஏதோ ஆர்வ கோளாறுல என்றதும் அதனை கேட்ட மருத்துவர், என்னம்மா என்ன பேசுறீங்க? ஆர்வ கோளாறுல இப்படி தான் ஒரு பொண்ணோட உடம்புல இரத்த காயம் வர்ற வரைக்கும் கற்பழிக்கிறதா? இதுவே உங்கள் பொண்ணுக்கு நடந்திருந்தா நீங்கள் சும்மா விடுவீங்களா என்று கேட்டதும் அந்நேரம் பார்த்து முருகன் தனது சகோதரியிடம் சென்று, அக்கா கமலி எப்படி இருக்கா? முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போ. நீ எல்லாம் ஒரு ஆளாடா? அந்த பொண்ணை போட்டு எப்படி கீறி வச்சிருக்க? உன்னையெல்லாம் என் தம்பின்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமாக இருக்கு. முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போ என்றதும் முருகன் கண்ணீருடன் தனது கடைக்கு சென்றான். அங்கே சேது, டேய் முருகா, உங்கள் வீட்டில் என்னடா பிரச்சனை? ஊரு முழுக்க உன் பேச்சாதான் இருக்கு, கமலிக்கு என்ன ஆச்சு என்று கேட்க முருகன் எந்த ஒரு பதிலும் கூறாமல் மௌனமாக நின்று கொண்டிருந்தான். பின்பு சேது மருத்துவமனைக்கு சென்று, அம்மா என்ன ஆச்சு என்று பர்வதத்திடம் கேட்க பர்வதம் அங்கு நடந்தவற்றை கூற, அப்போதுதான் சேதுவிற்கு ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது. திருமணத்திற்கு பிறகு எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கூட எனக்கு தெரியாதுடா என்று முருகன் கூறிய அந்த ஒற்றை வாக்கியம். பின்பு சேது மருத்துவரிடம் சென்று, டாக்டர் அம்மா, முருகன் அவளிடம் அப்படி கொடூரமா நடந்திருக்க கூடாதுதான். அவனுக்காக உங்கள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன். தயவு செஞ்சு என் நண்பன் மேலே போலீஸில் எந்த ஒரு புகாரும் கொடுத்து விடாதீங்க. அவன் ஒரு அப்பாவி. ஊருக்குள்ளே யாரை வேணாலும் போய் கேட்டு பாருங்க. முருகன் என்று பேரை சொன்னாலே அவனுக்குன்னு ஒரு தனியான ஒரு பேர் இருக்கு. அதுலேயும் வயசானவங்கன்னா அவங்கள தேடி போய் உதவி செய்கிறது அவனுக்கு சின்ன வயசில் இருந்தே ஒரு பழக்கம். அப்படிப்பட்ட நல்லவன் என் நண்பன். தயவு செஞ்சு போலீஸில் புகார் கொடுத்துடாதீங்கம்மா என்று மருத்துவரின் காலில் விழுந்து தனது நண்பனுக்காக கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மருத்துவர், இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிறதால அந்த பையன் மேலே போலீஸில் புகார் பண்ணாமல் சும்மா விடுறேன். ஆனால் இதை இப்படியே விடக்கூடாது. முதல்ல இருவருக்கும் நாம் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் என்று கூறியதும் உடனே சேது, சரிங்கம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே நாங்கள் நடந்துக்கிறோமா. இப்போது கமலி எப்படி இருக்கா என்று கேட்டதும் மருத்துவர், உடம்புல சின்ன சின்ன காயம் இருந்தது, அதுக்கு மருந்து போட்டிருக்கு. இப்போ நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டுக்கு கமலியை அழைச்சிட்டு போகலாம் என்றார். பின்பு வீட்டிற்கு சென்ற கமலியிடம் முருகன், கமலி, நான் நான் என்று தன் பக்கத்து நியாயத்தை கூற முயன்ற போது அதனை கேட்க விரும்பாத கமலி, இங்கே பாருங்க, என் முகத்திலேயே முழிக்காதீங்க. எனக்கு உங்கள் மூஞ்சியை பார்க்க கூட பிடிக்கலை. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி வலுக்கட்டாயமா? சி, உங்களை மாதிரி ஒருத்தர் கூட எந்த ஒரு பொண்ணுமே வாழ விரும்ப மாட்டா. எனக்கு உங்கள் கூட வாழவே பிடிக்கலை. என்னை முதல்ல எங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க என்று கமலி கூறியதும் முருகன், சரி கமலி, உனக்கு இந்த காயமெல்லாம் சரியான உடனே நீ சொன்ன மாதிரியே நான் உன்னை உன் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் என்று மனதில் 1000 கவலைகளை சுமந்தபடி தனது கண்ணீரை அடக்கிக் கொண்டு அவளிடம் கூறினார்.
மறுநாள் காலை முருகனது கடையில் அவனது நண்பன் கண்ணனை அங்குள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து கூச்சலிட்டபடி அவனை அடிக்க கை ஓங்கினர். அதனை பார்த்ததும் முருகன், நிறுத்துங்க, முதல்ல எல்லாம் நிறுத்துங்க. ஐயா, அவன் இப்போ என்ன தப்பு பண்ணிட்டான்னு என் நண்பன் மேல அடிக்க கைய வைக்கிறீங்க என்று கேட்டதும் அங்குள்ளவர்கள், வாப்பா, என்னமோ உன் நண்பன் ரொம்ப யோகிய மாதிரி பேசுற. அவன் என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? எங்க வீட்டு பொண்ணை காதல் செய்கிறானா. எங்க வீட்டு பொண்ணை காதல் செய்ய இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்று கூறியதும் முருகன் கண்ணனை தனியாக அழைத்து, கண்ணா, என்ன நடந்துச்சு? அதற்கு கண்ணன், அண்ணா, நான் தேவியை காதல் செய்கிறேன். எனக்கு தேவியை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். அவளை தவிர என்னால் வேறு யாரையும் கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாது. நானும் அவளும் கடையில் பேசிட்டு நிற்கிறத பார்த்த இவங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. உடனே முருகன், இங்கே பாருங்க, இனிமே அவன் உங்கள் பொண்ணு பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டான். நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. அங்கிருந்தவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தான். பிறகு முருகன் கண்ணனை பார்த்து, கண்ணா, நீ தேவியை உண்மையாகவே திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறியா? திருமணம் செஞ்சுக்கிட்டா அவளை நல்லபடியாக பார்த்துப்பியா என்று கேட்டதும் அதற்கு கண்ணன், தேவினா எனக்கு உயிர். நான் கண்டிப்பாக அவளை நல்லபடியாக பார்த்துப்பேன் என்றதும் முருகன் தேவி மற்றும் கண்ணன் இருவரையும் யாருக்கும் தெரியாமல் தனது வீட்டில் தங்க வைத்திருந்தார். அங்கே கமலி மற்றும் அவனது சகோதரிகள் தேவியிடம் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது பர்வதம், தேவி, நான் வயசானவ. நான் சொல்றது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் மனசில் பட்டதை சொல்கிறேம்மா. நீ என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோடு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது என்று கூறவே அதற்கு தேவி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா. எனக்கும் எங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோட திருமணம் செய்து கொள்ள தான் ஆசை. ஆனால் நான் எத்தனையோ முறை என்னோட காதலை பற்றி என் பெற்றோர்கிட்ட நான் கூறியிருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா நானும் கண்ணனும் வேற வேற ஜாதி என்பதால் கண்டிப்பாக என்னை கண்ணனுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டேன்னு உறுதியாக சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, எனக்கு 50 வயதில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கிறாரு. நீங்களே சொல்லுங்கம்மா, அவரோட ஜாதி வெறியால் 50 வயசில் இருக்கிற ஒரு ஆளை என்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துறாரே, இது நியாயமா என்று கேட்க அதற்கு பர்வதம், உங்கள் அப்பா செய்கிறது தவறுதாம்மா. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு அவ்வளவு பிடிவாதம் இருந்தால் அவருடைய பொண்ணு நீ, உன்னுடைய காதல்லையும் நீ பிடிவாதமாக இருந்திருக்கணும் இல்லையா உங்கள் அப்பாவை என்று சொல்லி முடிப்பதற்குள் முருகன், அம்மா, இதில் நீ எதுவும் தலையிடாத. என்ன கேட்டால் பெற்றோர்கள் விருப்பப்படி திருமணம் செய்து கொள்வதை விட ஒருவருக்கொருவர் பேசி பழகி புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு சரி என்றதும் கமலிக்கு முருகனிடம் பேசிய வார்த்தைகள் நினைவிற்கு வந்தது. மறுநாள் காலை முருகன் கண்ணன் மற்றும் தேவிக்கு தனது ஊரில் உள்ள ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரகசிய திருமணம் செய்து வைத்தான். பிறகு கண்ணன் கமலியை பார்த்து, கமலி, நான் உன்னை உங்கள் வீட்டிலையே கொண்டு போய் விட்டுறேன், நீ இந்த காரில் ஏறு என்றதும் கமலி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்க அதற்கு முருகன், நீ உங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் நான் சொன்னேன். பிறகு கமலியை அழைத்து கொண்டு அங்கிருந்து காரில் சென்று கொண்டிருந்த போது கமலியை பார்த்து, நீ உங்கள் வீட்டுக்கு போன உடனே நடந்ததை எல்லாம் சொல்ல வேண்டாம். சொன்னால் குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாகும். அது மட்டும் இல்லை, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்கக்கூட செய்யலாம். அதனால் நீ எதுவாக இருந்தாலும் நான் அங்கிருந்து போன பிறகு சொல்லு என்று கேட்டுக்கொண்டான். அப்போது கமலிக்கு முருகனின் மீது ஒரு பரிதாபம் வந்தது. வீட்டினை அடைந்தவுடன் அவளது பெற்றோர் இருவரையும் பாசத்துடன் வரவேற்க, பின்பு கமலியின் சகோதரன் முருகனிடம் சென்று, மச்சான், ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, வாங்க மச்சான் என்று மது அருந்த வற்புறுத்தினார். ஆனால் முருகன், ஒரு முறை இதை குடித்ததால் நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதும், எனக்கு குடிக்கிற பழக்கமெல்லாம் கிடையாது, நீங்கள் வேணும்னா என்று தயங்க, அதற்கு அவளது சகோதரன், நீங்களே வேணாம்னு சொல்லிட்டீங்க, உங்களை போய் நான் வற்புறுத்த முடியுமா? நீங்கள் குடிக்காமல் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி குடிக்க முடியும்? உங்களுக்காக நானும் இன்னைக்கு குடிக்கலை. அங்கு நடப்பது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த கமலிக்கு முருகனது சோகம் புரியத் தொடங்கியது. பின்பு அவளது தாய் கமலியை பார்த்து, அம்மாடி கமலி,
நீ எப்படி இருக்க? மாப்பிள்ளை உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாரா என்று கேட்டதும் கமலி, அவர் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருமா. நான் அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்கள் எல்லாரையும் பார்க்கணும் போல எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுமா. அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் என்று கூறியதும் உள்ளே நுழைந்த முருகன், அம்மா எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? சாப்பாடு எல்லாம் வேலை வேலைக்கு நல்லா சாப்பிட்றீங்களா என்று எப்போதும் போல தாயிடம் பரிவுடன் பேசியதை பார்த்ததும் கமலிக்கு முருகனின் மேல் காதல் மலர்ந்தது. அன்று இரவு முருகன் கமலியை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் கமலி, நல்ல வேலை நீ அங்கே நடந்தது எதையும் உங்கள் வீட்டில் சொல்லலை. நான் நாளைக்கு கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன். இனிமேல் நான் உன்னை எப்போ பார்க்க போகிறேன்னு எனக்கு தெரியலை. உடம்ப பார்த்துக்கோ, நீ இப்போ நல்லபடியாக தூங்கு என்றதும் கமலி, அப்படின்னா நீங்கள் இனிமே என்னை இங்கேயே விட்டுட்டு போக போகிறீங்களா என்று பரிதவிப்புடன் கேட்க, அதற்கு முருகன், நீதானே கமலி சொன்ன என் கூட எந்த ஒரு பொண்ணாலையும் வாழ முடியாதுன்னு. மற்றவங்கனால வாழ முடியாதுன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை சொன்ன உன்னால் மட்டும் எப்படி என் கூட வாழ முடியும்? பிறகு கமலி, ஏதோ கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன் என்றதும் முருகன், நான் ரொம்ப நாளாக உன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னால் இதுக்கு மேலே அதை என் மனசில் பூட்டி வைக்க முடியாது கமலி. இங்கே பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கமலி. எனக்கு நீ என்ற ரொம்ப உயிர். எனக்கு சின்ன வயசில் இருந்தே பொண்ணுங்கன்னா ரொம்ப பயம். நான் எந்த பொண்ணுங்க கிட்டேயும் அவங்களோட முகத்தை பார்த்து கூட பேசினது கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் போகிற வழியில் பொண்ணுங்க வந்தால் கூட நான் வேறு வழியில் திரும்பி போயிடுவேன். எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கன்னா அது எங்கள் அக்கா மட்டும்தான். எனக்கு திருமணம் பண்ணி உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கூட எனக்கு தெரியாது. நீ அன்று காலையில் என்கிட்ட வந்து கேட்டியே உங்களுக்கு என்னை பிடிக்கலையா என்று. நீ கேட்டது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. உனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாம தான் நான் எதுவும் பேசாமல் திரும்பவும் கடைக்கு போகிறத சொல்லி போயிட்டேன். அங்கே என்னோட நண்பன் அவன் பேசினதை கேட்டு அதை பற்றின விவரம் முழுசாக எனக்கு தெரியாததால் உங்ககிட்ட நான் அன்று இரவு ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு என்று அவளது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அதனை பார்த்ததும் கமலி, என்னங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? உங்களுக்கு எந்த ஒரு பெண் தோழியும் கிடையாதா என்று மீண்டும் கேட்க, அதற்கு முருகன், எனக்கு பெண் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாது கமலி என்றதும் அவளது மனதில் 1000 பட்டாம்பூச்சிகள் பறந்தது போல இருந்தது. என்னோட கணவர் எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கணும் என்று சொல்லிதான் ஒவ்வொரு பெண்ணும் ஆசைப்படுவா. ஆனால் அந்த ஆசை எத்தனை பெண்களுக்கு நிறைவேறும்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. நான் இனிமேல் உங்களை யாருக்காகவும் விட்டுத்தர மாட்டேன் என்று கூறியதும் அதனை கேட்ட முருகன் மகிழ்ச்சியில் கமலியை கட்டித் தழுவ இருவரும் தன்னிலை மறந்து ஒன்றிணைந்தனர். நம்முடைய சிறு வயதில் நமது பெற்றோர்கள், நீ எந்த ஒரு பையனிடமும் பேசக்கூடாது, அதுவே ஒரு பையன் என்றால் நீ எந்த ஒரு பெண்ணிடமும் பேசக்கூடாது, ஒரு பெண்ணை பார்த்து சிரிக்கக்கூடாது என்று கட்டளையிடுவது உண்டு. பெற்றோர்கள் பிள்ளைகளை அவ்வாறு கண்டிப்பது என்பது தவறு கிடையாது. பருவ வயதில் பெண் பிள்ளையோ அல்லது ஆண் பிள்ளையோ வழி தவறி தங்களது வாழ்க்கையை பறிகொடுத்து விடக்கூடாது என்ற பயத்தில்தான் ஒவ்வொரு பெற்றோரும் தனது பிள்ளைகளை கண்டிப்பது உண்டு. அந்த கண்டிப்பு என்பது அந்த வயதில் மிகவும் சரியான ஒன்றுதான். ஆனால் அதுவே அந்த கண்டிப்பு எல்லை மீறி போகின்ற போது, பெண்ணை பற்றிய ஒரு புரிதல் இல்லாத பொழுது, ஒரு ஆண் திருமணத்திற்கு பிறகு அவனது மனைவியை கையாளுகின்ற விதத்தில் எவ்வளவு சிரமப்படுகிறான் என்பதை இந்த கதையில் நாம் பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு சில ஆண்கள், ஒரு சில பெற்றோர்கள் தனது ஆண் பிள்ளைகளை எந்த ஒரு பெண்ணிடமும் பேசக்கூடாது, பெண்ணை பார்த்து சிரிக்கக்கூடாது, பெண் பெயரையே சொல்லக்கூடாது என்று அளவு கடந்த கண்டிப்பினை இடுவதனால் கண்டிப்பாக அந்த ஆணின் மனதில் வருங்கால மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவளிடம் எப்படி பேச வேண்டும், மனைவியின் குறைகளை, மனைவியின் கஷ்டங்களை எப்படி அணுக வேண்டும் என்ற அடிப்படை விவரம் கூட தெரியாமல் அவர்கள் வளர்ந்து விடுகின்றனர். இதுவே பிற்காலத்தில் அந்த ஆணின் வாழ்க்கையில் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளை பருவ வயதில் கண்டியுங்கள்.
கண்டிப்பு என்பது பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தும். ஒரு சிற்பி தனது சிலையை உளியால் செதுக்குவது போல பெற்றோரின் கண்டிப்பு என்பது பிள்ளையின் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்பதை எந்நாளும் நாம் தவறு சொல்ல முடியாது. ஆனால் அதுவே மிகையானால் ஒரு ஆணின் வாழ்க்கையில் எத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக்கொள்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த கதையை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டோரி டைம் 6 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.